Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவஸ் கிளப். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இது பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் காந்தம். ஸோ எப்படி நம்ம அந்த மணியை காந்தம் மாதிரி ஈர்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அதனால தான் நிறைய ப்ரேயர்ஸ், நிறையா அஃபர்மேஷன்ஸ், தியானங்கள் இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம செஷன் போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அந்த ப்ரேயர் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். அடுத்தது பிளெஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் லம் லம். அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம்
அடுத்து மணிபூரம், தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம் ரா இம், ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம். ரம். அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம் யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம். 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம் ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம் ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில், நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் அவும் ஔ இம், அவும். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். ஹௌம்.
இப்போ நார்மல் மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ நம்ம கம்யூனிட்டியோட பர்பஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிசஸ், சரியா? ஸோ வந்து நம்ம தொடர்ந்து நாலேஜ் எடுத்துக்க போகிறோம். அந்த ப்ராக்டிஸ் வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை ஈர்க்கும் காந்தம். ஸோ பணத்தை காந்தம் மாதிரி ஈர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து அதாவது நன்றி அப்படிங்கிறது அதிகமாக சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அதிகமாக சேரும். நம்ம முதல்ல முன்னாடி பார்த்த இதில் எல்லாமே அதான் பார்த்துட்டு இருந்தோம். அதிகமான நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அதிகமாக வந்து சேரும். நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்வம் நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர வேண்டிய ரொண்டா பைரன் இந்த புக்கில் சொல்ற ஒன் லைன் அப்படின்னு வந்து சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுதான் சரியா. நம்ம குறை அப்படின்னு எதை பார்த்தாலும் நம்ம செல்வம் நம்ம கிட்ட வராது. அந்த நன்றி உணர்வு ஒவ்வொன்றுக்கும் அதிகமா வச்சுக்க நம்ம செல்வத்தை அதிகமா ஈர்க்கிறோம் அப்படின்னு வந்து ஈர்க்கிறோம், ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறை எப்போ சொல்ல ஆரம்பிப்போம், எப்படி குறை சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம ஏதாச்சும் நமக்கு ஒரு செலவு வருது, நாம செலவு பண்றோம் அப்படிங்கிறப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே சொல்ல ஆரம்பிப்போம், சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செலவா வரவா அப்படின்னு பார்க்கணும். நம்ம 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 செலவு பண்றதே நமக்கு வருமானமா வருதா, அல்லது நம்ம செலவு பண்றதா நமக்கு வருமானமா வரப்போகுது, சரியா? நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு நிறைய நமக்கு திரும்பி வரும், சரியா? ஸோ அது வந்து நீங்க எவ்வளவு சந்தோஷமா உணர்வுபூர்வமா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா உணர்வுபூர்வமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திரும்பி வரும், சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிதான் வந்து வேலை செய்யுது, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கொடுக்கறதுல தாங்க மகிழ்ச்சி, சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா லிவிங் இஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப் வந்து அப்படிதான் வாழணும், சரியா? ஸோ வந்து நம்ம எவ்வளவு நிறைய கொடுக்குறோமோ உணர்வுபூர்வமா கொடுக்குறோமோ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு திரும்பி வந்து நமக்கு பல மடங்கு திரும்பி வரும், ரைட்? ஸோ வந்து நம்ம நல்லதை கொடுத்தோம் அப்படின்னா நல்லது திரும்பி வரப்போகுது, கெட்டதை கொடுத்தோம் விதைச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு திரும்பி வரப்போகுது, சரியா? ஸோ வந்து நம்ம 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 விதைக்கிற ஒரு விதையும் அப்படித்தான். நம்ம நம்ம அதாவது விவசாயிகள் வந்து விதை விதைக்கிறாங்கன்னா அது என்ன விதைக்கிறாங்களோ என்ன விதை விதைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து திரும்பி வரப்போகுது, சரியா? ஸோ அந்த களை அப்படின்னா அந்த களையை விதைச்சாங்கன்னா களை தான் வரப்போகுது, ரைட்? ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபும், ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலை வந்து இன்ஃபேக்ட் ஆட்டோமேட்டிக். நீங்கள் நல்லதை விதைச்சு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சு விதைச்சு அதை எடுக்கிறதுக்கு தயாரானா கூட இடையில கலை வந்து தானா வந்துடும், ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி நம்ம வந்து நம்ம 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 நன்றி உணர்வு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைஃப்ல நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றேன், ரைட்? ஸோ வந்து எப்போ நமக்கு வந்து அந்த குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு செலவு அப்படின்னு வரும்போது, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, சரியா? ஸோ இன்னைக்கு நீங்க 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 ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும், சரியா? உங்க கையில வந்து பணம் கம்மியா இருக்கு, சரியா? 50,000 கட்டணும், 25,000 தான் இருக்கு, 25,000 இல்லை, சரியா? ஐயோ 25,000 இல்லையே என்ன பண்றது, சரியா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா உடனே நம்ம அறியாம என்ன பண்றோம்னா குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன் ஸ்கூல்ல வந்து இவ்வளவு ஃபீஸ் வச்சிருக்காங்க, சரியா? கொஞ்சம் குறைக்கலாம் இல்ல, வருஷம் வருஷம் இப்படியே ஏத்திட்டு போனா எப்படி எப்படி வந்து இது பண்ணிக்கிறது, எங்க இருந்து சம்பாதிக்கிறது, எங்க இருந்து பணம் வரும்
அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களை அறியாமே அந்த குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த குறை அப்படிங்கிறது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோம், ரைட்? ஸோ அப்படி அந்த குறைய நம்ம சொல்ல சொல்ல என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணத்தை ஈர்க்கிறதுக்கு பொதுவா என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வராம இருக்கிறது மறுபடியும் இன்னும் அதிகமா பிரச்சனை பண்றதுக்கு உண்டான வேலையை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஸோ இன்னைக்கு உண்டான மாயாஜால பயிற்சி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதாங்க, சரியா? அந்த குறை சொல்றதை நிறுத்திட்டு எப்படி பாசிட்டிவா வந்து நம்ம ஈர்க்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய போறோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போறோம். அதுக்கு முக்கியமா நம்ம பண்றது அந்த நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வை எப்படி நம்ம நம்ம உணர்வுபூர்வமா சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஆம், நம்ம பார்க்க போறோம், ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இது பண்ண அந்த மன்னிப்பு பிரேயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண இது வரைக்கும் தவறுகளுக்கு அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டுறோம், நம்ம சரண்டர் ஆயிடுறோம், நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளஸிங். நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு கிடைக்கும், சரியா? நமக்கு என்ன என்ன நடக்க போகுது, என்ன நடக்கணும், என்ன நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா கேட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிளஸிங் ப்ரேயர் நமக்கு அந்த ப்ரேயர்ல வந்து நம்ம வச்சிருக்கோம், ரைட்? ஸோ அதே மாதிரி நேத்து வந்து அந்த தண்ணியில வந்து எவ்வளவு பவர் இருக்கு, அது வந்து நமக்கு எப்படி திருப்பியும் வந்து வருது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரேயர். இந்த தம்ஸ் அப் அனுப்புங்க, யாரெல்லாம் தம்ஸ் அப் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து ப்ரேயர் அனுப்புறேன், 2 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்க ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யார் யாரெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரேயர் வந்து அனுப்பிச்சிருக்கோம், ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தியானம் 7 சக்கராஸ் இந்த யோகா தியானம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வத்தை இருக்கிற விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. அதை பத்தி டீட்டெயில் வந்து நம்ம மறுபடியும் வந்து பார்க்க போறோம், ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பிரேயர். வாட்டர் பிரேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி உணர்வு நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் செலுத்த போறோம் அப்படிங்கறதெல்லாம் அது வரிசையா வந்து வரும், சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர் இல்லாம வந்து நமக்கு இந்த உலகமே கிடையாது. அடுத்தது வந்து உழவு அப்படின்னு இந்த விவசாயம் கிடையாது. அடுத்தது உணவு கிடையாது, ரைட்? சோ இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல போறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் வந்து நம்ம கூடவே இருக்கிறது வந்து அந்த தண்ணி. நம்ம உடம்புல 70% மேல தண்ணி இருக்கு. நம்ம பிறக்கும்போது அந்த தண்ணியோட தான் பிறக்கிறோம். நம்ம போற வரைக்கும் அந்த தண்ணியோட தான் இருக்க போறோம், சரியா? சோ அப்ப முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது வந்து அந்த தண்ணி, ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தானா ஒரு உணவாகவும் இருக்கு. ஹம், ஹம், அதுக்கு வந்து நன்றி. So அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம உடல் தூய்மைக்கும் உள்ள தூய்மைக்கும் அந்த தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உமிழ்நீர்ல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுரப்பையும் நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பி வந்து அது ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்புல போயிட்டு சத்தா மாறுறதுக்கும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை இது பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமா விளங்குறது இந்த தண்ணி தான், சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறது, இல்ல நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாப்பா வச்சுக்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மள வந்து இது பண்ணிக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தான், சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா மற்ற உயிர் தாவரங்கள், சரியா? சோ வந்து இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணம் பிரபஞ்சம் இவ்வளவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி இல்லாம வந்து அது சாத்தியமே இல்ல, சரியா? அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்றோம் அப்படிங்கிறது அந்த பிரேயர்ல வந்துட்டே இருக்கும். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம 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 கனவுகளை வந்து நம்ம நம்புறோம், நம்ம நம்மள வந்து நம்பணும், சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள உள்ள உறுதியும் உடல் உறுதி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காரணமா அந்த தண்ணி தான் இருக்கு, சரியா? சோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரேயர்ல வந்து வச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து அந்த அந்த நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதையும் வந்து பண்ண போறோம், ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க நீங்க பிராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் அந்த மூணும் இன்னும் ஸ்ட்ராங்கா இது பண்றதுக்கு அதே மாதிரி நம்ம மைண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம நம்ம அந்த செல்வத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரியணும், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம தெரியாம புரியாம தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குறை சொல்லிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 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 வந்து என்னென்னலாம் எப்படிலாம் நம்ம குறை சொல்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து நமக்கு அந்த பணம் வராம இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஐ மீன் வந்து இப்ப நீங்க பணம் நம்ம குறை சொல்ல சொல்ல நம்ம அந்த பணம் வர்றதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம், சரியா? ஸோ அந்த நம்ம குறை சொல்லாம விட்டுட்டோம், அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் ஃப்ளோ நமக்கு வர ஆரம்பிச்சிடும், சரியா? நம்ம ஒரு தடை போட்டு வச்சிருக்கோம், ரைட்? ஸோ அந்த தடையை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பணம் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ நம்ம அந்த மேக்னெட்டா இருந்து நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்?
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்னென்னலாம் குறை சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கவலைப்படுறோம் அப்படிங்கிறது கூட வந்து ஒரு குறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. பணத்தை பத்தி நீங்க ஒரு கவலை, ஒரு ஒரு தவறான எண்ணம், அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழ்மையை தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆம், ஓகே. ஸோ வந்து நம்மகிட்ட அப்படி நம்ம ஏதோ ஒரு செலவு வருது. அப்போ வந்து நமக்கு செலவு பண்றதுக்கு நம்ம கையில பணம் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த நம்ம நம்ம செலுத்த வேண்டிய அந்த பணத்துக்காக வந்து நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த ஸ்கூல் சொன்னேன் நானு. அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஃபீஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? இப்படி இப்படி நம்மள பாடாப்படுத்துறாங்களே அப்படின்னு அந்த குறை சொல்றத விட்டுட்டு, அதுல இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். சரியா? ஸோ நமக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, பையனுக்கு உண்டான படிப்பு வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அவங்கள வந்து ஒரு ஆளாக்குறாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு தேவையான நாலேட்ஜ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஆகணும்னு நெனைக்கிறாங்களோ, நம்ம டாக்டராவோ, என்ஜினியராவோ அல்லது அவன் எப்படி ஆகணும்னு நெனைக்கிறோமோ, ஆசைப்படுறோமோ, அதுக்குண்டான அ தயார்படுத்துதல் வேலை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த சர்வீஸ்க்காக நம்ம நன்றி சொல்லணுமோ ஒழிய, அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏழ்மைய தான் ஈர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த செல்வச் செழிப்பான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா, அந்த செலவு நமக்கு ஏதோ ஒரு சர்வீஸா நம்ம பயன்படுற மாரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம பண்றோம். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நம்ம நம்ம அனுபவிச்ச அதனால வர்ற பெனிஃபிட்டுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருந்தோம். அப்படி வந்து அந்த செலவ நம்ம பண்ணோம் அப்படின்னா தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 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 பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்து திருப்பி பல மடங்கு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அந்த நன்றி உணர்வோட நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அ அப்படி அந்த நன்றியுணர்வு உங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க அத ஃபீல் பண்ணி பண்ணுனீங்க. ஒவ்வொரு பொருளும் செலவு பண்ணும்போது, அத உணர்ந்து, அது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு உணர்ந்து அதுக்கு நன்றி உணர்வு சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது வந்து ம் அ பணத்த வந்து கவர்ந்து இழுக்கும். நீங்க அது அந்த மேக்னெட்டா மாறிருவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி நெறைய ஒரு லிஸ்ட்டே வந்து போடுறாங்க. ரைட். ஸோ அதுல முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தொந்தரவு பண்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு லோன் வாங்கியிருப்போம். இஎம்ஐ கட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்போம். கிரெடிட் கார்ட்ல லோன் வாங்கியிருப்போம். அத கட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்போம். சரியா ஒரு பைக்கோ, வீடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஎம்ஐ போட்டு நம்ம லோன் வாங்கி அத எடுத்திருப்போம். சரியா அத கட்டுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்போம். அது போக வந்து பிசினஸ்க்காக ஒரு கடன் வாங்கியிருப்போம். அத கட்டுறதுக்கு வந்து சிரமப்பட்டுட்டு இருப்போம். ஸோ இப்படி அத அத திருப்பி கட்டும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தோணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த பத்தியான குறை வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவோம். சரியா என் கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு அந்த குறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அடுத்தவங்கள திட்ட ஆரம்பிச்சுருவோம். குறை சொல்ல ஆரம்பிச்சுருவோம். பேங்க் வந்து ஏன் நம்மள இப்படி தொந்தரவு பண்றாங்கன்னு அவங்கள திட்ட ஆரம்பிச்சுருவோம். சரியா? இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படி அந்த செலவு அப்படின்னு வரும்போது, அத வந்து நம்ம திட்ட ஆரம்பிச்சுருவோம். ஆனா, அவங்க நமக்கு உதவி தான் பண்ணியிருக்காங்க. அந்த உதவிய நம்ம எடுத்துக்கிட்டு, அதுக்கு நன்றி உணர்வோட அத திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த பணமே நமக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு மாறா நம்ம அத திட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏழ்மைய இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் கஷ்டப்படுவோம். அப்படிங்கிறது தான் அவங்க அ அ சொல்ற விஷயம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நம்ம கடன் குடுத்தவங்களையோ, நமக்கு ஒரு வீடு குடுத்தவங்களையோ, சரியா? ஸோ அப்படி வந்து நம்ம ஒரு செலவு பண்றோம். அப்ப நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க, சொந்த வீட்ல இருக்கீங்க. எங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீடு கிடைக்க காரணமானவங்களுக்கு வந்து நம்ம நன்றி உணர்வோட தான் இருக்கணும். சரியா? ஸோ நம்ம அப்படி இல்ல அப்படின்னு வந்து அவங்கள திட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னும் ஏழ்மை தான் அதிகமா ஈர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாரி நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் சிலிண்டர்லருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கரண்ட்ல இருந்து அதே மாரி இப்ப வைஃபை இங்க உட்கார்ந்து கேட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அல்லது வந்து நம்ம இந்த டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் வந்து குடுக்குறாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து அந்த சார்ஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மின்சாரம் பல வகையான இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈபி வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த பில் வந்து குடுக்குறாங்க, சார்ஜ் பண்றாங்க. ரைட்? ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோன் இல்லாம இன்னைக்கு இல்ல. ஒரு ஃபோன் எல்லா 4 பேர் இருந்தாங்கன்னா 4 ஃபோன் இருந்துட்டு இருக்கு. ஸோ சில பேர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபோன் இருக்கும். ரைட்? ஸோ அந்த 8க்கு கனெக்ஷன் இருக்கு. அந்த 8க்கு வந்து நம்ம பணம் குடுத்து தான் ஆகணும். ஏன் குடுக்குறோம் அப்டின்னா, அவங்க அந்த சர்வீஸ் குடுக்குறாங்க. நம்ம யூஸ் பண்றோம். அத பயன்படுத்திக்கிறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பணத்த வந்து குடுக்குறோம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அப்டி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு அவ்வளோ பெரிய சர்வீஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ வந்து அப்டி சர்வீஸ் குடுத்துட்டு, அந்த சர்வீஸ் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு, நாம வந்து என்ன பண்றோம்னா, அந்த பணத்த குடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்ல ஆரம்பிச்சுர்றோம். எதுக்கு இவ்வளவு ஃபீஸ் வைக்கிறானுங்க? எதுக்கு இவ்ளோ சார்ஜ் பண்றாங்க? சரி இன்னும் கொஞ்சம் குறைச்சா என்ன? சரியா அது குறைஞ்சிருச்சு, இது குறைஞ்சிருச்சு, இவங்க மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொன்னுக்கும் நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த ஏழ்மையா இருக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அத அத வந்து நம்ம சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்கோம். அத வந்து அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு.
அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா அதை உணர்ந்து அதுக்கு உண்டான நன்றியை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இதுக்கப்புறம் இவங்க இதுல சொல்லக்கூடிய பிராக்டிஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படி வந்து உண்மையிலேயே உங்க கையில வந்து நீங்க பணம் கொடுத்தாகணும், ஆனா வந்து பணம் இல்லை, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ரைட். ஸோ அல்லது வந்து கரண்ட் பில் கட்டணும். கரண்ட் பில்லு 5000 ரூபா வந்துருச்சு, சரியா. ஸோ வந்து கையில வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபா தான் இருக்கு, சரியா. ஸோ இன்னைக்குள்ள லாஸ்ட் டேட் கட்டி ஆகணும், சரியா. என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி அப்படி கட்டணும் அப்படிங்கிறப்ப அந்த கரண்ட் பில்லை வந்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கரண்ட் பில்ல வந்து நீங்க வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி, இந்த பணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதிருங்க அப்படின்னு சொல்றாங்க, ரைட். ஸோ வந்து உங்க கையில பில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சார் பில் இல்லாம நிறைய சர்வீஸ் நமக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல வந்துட்டு டிஜிட்டல் ஆயிடுச்சு, சரியா. பேப்பர் வந்து அதிகமாக யூஸ் பண்றது இல்லை, ரைட். பட் வந்து அந்த பணம் நீங்க கட்டியும் ஆகணும். உங்க கையில பணம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துங்க, சரியா. இந்த சர்வீஸ்க்காக இந்த இந்த பில் தொகை இவ்வளவு, சரியா, 5000 ரூபா. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பணம் அதாவது பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதிடணும், சரியா. நீங்க இன்னும் கட்டலை அப்படின்னா பணத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதிடணும் அந்த பில்லை எடுத்து, ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி நீங்க அந்த நன்றி உணர்வோட அந்த அந்த எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் எதுக்காக வந்தது, நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும், சரியா. ஸோ வந்து அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பணத்திற்கு நன்றி அப்படின்னு அதை எழுதிடணும். ஸோ அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்வுபூர்வமா அதை நினைச்சு எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு எப்படியோ அந்த தேதிக்குள்ள கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாயிட்டு அதை கட்டி முடிச்சிருவீங்க. இது வந்து அந்த ரோண்டா பைரன் தொடர்ந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தது. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நான் பிராக்டிஸ் பண்ண பண்ண பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா அந்த தேதிக்கு அந்த இதெல்லாம் நான் கட்ட ஆரம்பிச்சேன். அந்த அது ஒவ்வொன்றும் கரெக்டா நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க, ரைட். அப்படி அந்த பணம் கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு அதுல வந்து எழுதிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம நன்றி உணர்வை ஸ்ட்ராங்கா காமிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த சர்வீஸ் எல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய பிராக்டிஸ் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் அந்த சர்வீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு நன்றி சொல்லவே இல்லை, சரியா. அப்படி நம்ம இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான சர்வீஸ் நம்ம அதாவது நம்ம அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் கொடுக்குற ஒவ்வொரு சர்வீஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்காக தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரி இது வந்து நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க அப்படி கட்டின ஒரு 10 பில்ல தொலைவி எடுக்கணும், சரியா. கேஸ் சிலிண்டர் பில் ஆகட்டும், கரண்ட் பில் ஆகட்டும், அல்லது வந்து வீட்டுக்கு கட்டின டாக்ஸ் ஆகட்டும், அது மாதிரி வந்து ஒரு 10 பில் நீங்க வந்து பே பண்ணிட்டேன் அப்படிங்கிற பில்லை வந்து பழைய பில் இது வரைக்கும் கட்டினதை ஒரு 10 பில்லும் தேடி எடுக்கிறீங்க. அந்த 10 பில்லுலயும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நன்றி, இக்கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வைக்கணும். இப்படி 10 தொலைவி எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பிறந்தப்ப இருந்து இது வரைக்கும் அப்படி செலவு பண்ணி அல்லது நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை செலவு பண்ணி அந்த சர்வீஸ் என்ஜாய் பண்ணீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் நீங்க நன்றி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், சரியா. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 நீங்க பழைய பில்லை எடுத்து நீங்க நன்றி, கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்க நன்றி உணர்வை இது வரைக்கும் கிடைச்சதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட போறோம்னா பண்ணிட போறோம். இனிமேல் இன்னும் அடுத்தடுத்து நீங்க இப்ப கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பில் இருந்ததுன்னா அந்த பில் எடுத்துட்டு பணத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்க எழுதி வைக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பில் இல்ல நான் டிஜிட்டல்ல பண்றேன் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அது என்ன சர்வீஸ், அதுக்காக எவ்வளவு பில், இந்த பணத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வைக்கணும், சரியா. ஸோ இதை எழுதி வச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம ஆர்வம் இல்லாம தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம பிரபஞ்ச விதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உணர்ந்திருக்காங்களோ அவங்க இதெல்லாம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான பிராக்டிஸ் இதாங்க நீங்க பண்ண வேண்டியது, ரைட். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தினம் 10 நன்றி உணர்வு லிஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பண்றோம். டெய்லி என்ன எழுதணும் நான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான 10 லிஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன 10 குறைய வந்து சொன்னீங்க அந்த பில் பே பண்ணும்போது, நீங்க என்ன குறைய வந்து சொன்னீங்க, சரியா. என்னென்னலாம் அப்படி திட்டுனீங்க அல்லது என்னென்னலாம் வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி வந்து ஒரு 10 குறைய வந்து எழுதணும், சரியா. நீங்க செலவு பண்ணும்போது அதுக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க, கட்டாயம் ஏதாச்சும் சொல்லியிருப்பீங்க, அப்படி சொன்ன ஒரு விஷயம் 10 விஷயத்தை வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா லிஸ்ட்ல வந்து 10 இது எழுத போறீங்க. இன்னைக்கு உண்டான கிராட்டிடியூட் லிஸ்ட் வந்து அதுதான்.
ரைட்? ஸோ வந்து மறக்காம என்ன பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதை விட ஒரு முக்கியமான கிராட்டிடியூட் என்ன அப்படின்னா, யார் உங்களுக்கு இந்த இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நீங்க அந்த அந்த தம்ஸ் அப் கொடுத்துட்டு இதை செஞ்சுட்டோம் அப்படிங்கறத வந்து நீங்க மெசேஜ் அனுப்பணும். சரியா? முடிஞ்சா வந்து இதுல ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கூப்பிட்டு அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. அதுதான் வந்து அதை விட நீங்க அந்த நன்றி உணர்வை காமிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ வந்து ரோண்டா பைரன் இந்த புக்ல சொல்லக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் வந்து இதுதாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம். ஸோ உலகத்துல வந்து நிறைய பேர் நிறைய வேற வேற விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்படி மணி மட்டும் இல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம அந்த அந்த 4 ஃபவுண்டேஷன் சொல்ற அந்த ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், மைண்ட், இது எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பார்க்கிறோம் அப்படின்னு நேத்தே வந்து சொல்லியிருந்தோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்படி ஒரு டெக்னிக் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஹோ ஓ போனோ போனோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்னங்க என்னமோ புதுசா சொல்றீங்க? இது வந்து என்னது, நம்ம நம்ம பாகுபலி படத்துல வந்து காலக்கையின்னு ஒரு ஒரு பாஸ் பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. என்னது அப்படின்னு வந்து யோசனை பண்ணலாம். ரைட்? ஓகே. ஸோ நம்ம ஆம், ஆம், ம், ஸோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த லிஸ்ட் எழுதுறீங்க இல்லையா? நம்ம அந்த 10 குறை சொல்ற லிஸ்ட் வந்து நம்ம எழுதணும். ஸோ அப்படி எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நம்ம உணரணும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக், சரியா? ஸோ ஒரு புக் ஒன்று வாங்குறீங்க, இப்ப இந்த மாயாஜாலம் புக். ரைட்? ஸோ இந்த மாயாஜால புக் வந்து எங்கிட்ட இருக்கு. இந்த புக் வாங்கி இந்த புக்கோட விலை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 275 290 இருக்கு. நான் வாங்கும்போது அந்த விலை, சரியா? அரௌண்ட் வந்து 290 இருக்கு இந்த புக். சரியா? ஸோ இந்த புக்கோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 290 ருபீஸ் தான். பட் இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல 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 சொல்லியிருந்த விஷயங்கள் நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பண்ண வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். அதுல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரோண்டா பேரன் 28 நாள் பிராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு பணம் ஒண்ணு வரும். ஃப்ரீயா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். நீங்க வாங்கணும்னு நினைக்கிற விஷயம் சும்மா வரும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் கிஃப்டா கொடுத்துருவாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அது அதுக்கு மேல டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைக்கும். அப்புறம் உங்க 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 பணம், உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்க கண்ணுக்கே தெரியாம இருக்கிற பணம் உங்களுக்கு திடீர்னு அது வந்து கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் ஷேர் சர்டிபிகேட் என்னது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்த ஒரு ஷேர் சர்டிபிகேட் என் கண்ணில் பட்டுச்சு. சரியா? ஸோ அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 இருந்தது. அந்த 200ஐயும் என்கேஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணும்போது அதுல இருந்து எனக்கு கிடைச்ச விஷயங்கள் எவ்வளவு பணம் கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் கிடைச்சது. சரியா? ஸோ வந்து இந்த புக்கோட விலை எவ்வளவுங்க? 280 ரூபா. இதை வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,000 ரூபாய். அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. அது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு கிடைச்ச அந்த சர்வீஸ், அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இதோட வேல்யூ என்ன, எவ்வளவு வேல்யூ வந்து நமக்கு இருந்திருக்கு. ஸோ மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் சர்வீஸ் கட் பண்ணிடுறான். சரியா? உங்க நிலைமை என்ன? யோசனை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ அப்பதான் நம்ம அதை உணர முடியும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது எவ்வளவு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அப்படி அதை வந்து உணர்ந்து உணர்வுபூர்வமா நம்ம அந்த நன்றி அப்படின்னு சொல்லணும். அந்த பில் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்ந்து நீங்க பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அதே மாதிரிதான் இந்த உணர்வுபூர்வமா செய்யற விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி அந்த சீக்ரெட் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த போன பிராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது, சரியா? அது எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படிங்கறத இந்த போனோம். சரியா? இந்த போனோம் வந்து எங்க, இதோட தோற்றம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவாய். சரியா? அமெரிக்கா பக்கத்துல இருக்க இந்த ஹவாய் அப்படிங்கிற ஐலாண்ட்ல அங்க இருக்கிற பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த போனோ அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம நம்ம பிரபஞ்சத்திட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம அடைய முடியும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரத்திட்டு நல்ல விஷயங்களை அடையிறதுக்கு உண்டான ஒரு பிராக்டிஸ் தான் இது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போனோ அப்படிங்கிற அந்த மீனிங் அவங்களோட பாஷை தான் அது. ஸோ அந்த பாஷையில வந்து அதோட அதோட அந்த போனோ அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருவாக்குறது. சரியா?
டு மேக், உருவாக்குறது தான் அதோட அதோட வேலை. சரியா? நம்ம ஆள் மனதுல நமக்கு என்ன தேவையோ அதை வந்து உருவாக்க போறோம். சரியா? ஒரு விஷயத்த சரியா செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் அதோட இதா இருக்கு. சரியா? அந்த ஹோ அப்படிங்கிற ஓஹோ அப்படிங்கிற இது மீனிங் வந்து அது. போனோ போனோ அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. அந்த போனோ போனோவோட வார்த்தை என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப், அதாவது அழிப்பது. சரியா? நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெட்ட எண்ணங்கள், நம்ம எண்ணங்களை வந்து சுத்தமா அழிச்சிடணும். அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அந்த குறை, அதான் சொன்னோம் இல்லையா, அந்த குறை அல்லது வந்து நெகட்டிவான விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருந்துட்டு இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்ம அட்ராக்ட் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒட்டுக்கா வந்து நாம பண்ணவே முடியாது. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவை ஜீரோ பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மணி அல்லது நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த புக் வந்து இருக்குங்க. சரியா? ஸோ இந்த புக்ல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த புக் பேர் வந்து ஜீரோ லிமிட்ஸ். சரியா? ஸோ இந்த ஜீரோ லிமிட்ஸ் வந்து இதோட ஆத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோ விட்டலே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹியூ லென் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இந்த 2 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தியான நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இதை வந்து ஒரு புக்காவை எழுதிட்டு இருக்காங்க. இது உலகம் ஃபுல்லா இவங்க தான் பரப்பியிருக்காங்க. ஸோ இதோட பிராக்டிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க சர்டிஃபைடு ட்ரைனரா கூட மாற முடியும். ஸோ இது வந்து அப்படி ஹீல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயங்கள், அற்புதமான ஒரு டெக்னிக். அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இதை வந்து பிரபலப்படுத்துற நபர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பழங்குடி இனத்துல இருந்த ஒரு லேடி. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர்டோ நலமாக்கு சிபியோனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 லேடியோட பேர். சரியா? ஸோ அவங்க வந்து அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அவங்ககிட்ட இருக்கிற அந்த கோபம், குற்ற உணர்ச்சி, வருத்தம், சில இழப்புகள், சரியா, உயிர் இழப்புகள், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்ட், பின்ன முதல்ல நடந்த விஷயங்கள், அப்புறம் குடும்பம், அது போக வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகள், இதெல்லாம் சரி பண்றதுக்கு இதை வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்களாம். சரியா? ஸோ வந்து இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்மளோட எண்ணங்களோ நம்மளோட நம்மளோட பங்கு இல்லாம இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கவே நடக்காது. சரியா? சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இதுல எந்த நம்ம 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 ஹெல்த் நம்ம கெட்டு போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் கெட்டு போறதுக்கு இன்னொருத்தர் காரணமா இருக்க முடியாது. நம்ம தான் அதை கெடுத்துக்கிட்டோம். அது நம்ம தான் காரணம். சரியா? நம்ம கிட்ட ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரி அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்ச ஒரு விஷயம் தவறா போயிருந்திருக்கலாம். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளதான் இருக்க முடியும். சோ அந்த அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தவறுக்கு தான் தான் காரணம். சரியா? அப்படி அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பொறுப்பை ஏத்துக்கிட்டு அந்த பொறுப்பு வந்து நான் தான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு முதல்ல சரண்டர் ஆகுறது. அப்படி சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல இருக்கிற அந்த விஷயங்கள் கிளீன் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, சுத்தப்படுது. சரியா? சோ அப்படி சுத்தம் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ், இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நோய்களையும் வந்து சுத்தம் பண்றாங்க, அந்த எண்ணங்களை வந்து சுத்தம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து அடையிறாங்க. ரைட்? ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏலிய கலா ஹியூலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். சரியா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேற ஹீலிங் இந்த மெத்தட் எல்லாம் வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேன்சருங்க. சரியா? ஸோ அந்த ஸ்கின் கேன்சர் வந்துடுது. இவங்க டாக்டர்டையும் பாக்குறாங்க, இவங்க ஹீல் பண்ற விஷயத்துக்காக இவங்களும் ட்ரை பண்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் ஸ்கின் கேன்சர் அப்படிங்கிறது ரத்தம் நல்லா கசிஞ்சு இதாயிட்டு இருக்குமா. சரியா? ஸோ அதை சரி பண்றதே கஷ்டம் அப்படிங்கிற ஸ்டேஜ், இனிமேல் கஷ்டம் அப்படின்னு வந்து டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அப்பதான் வந்து இந்த ஹோபோனோபோனோ பத்தி கேள்விப்படுறாங்க. ஸோ வந்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க. போய் அதை பிராக்டிஸும் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த 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 ஸ்கின் கேன்சர் குணமாகி பழையபடி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா இது நமக்கு கிடைச்ச இந்த நல்ல விஷயத்த உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஹவாய் ஐலாண்டுக்கே போயிட்டு அதை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க, அந்த பழங்குடியினரை மீட் பண்றாங்க. அப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஜோ விட்டலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹவாயில இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல், மனநல
ஹாஸ்பிட்டல். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனநலம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. சரியா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவாயில இருக்க அந்த தீவுல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல், பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிற தண்டனை வாங்கினவங்க, கொலை, அப்புறம் ரொம்ப வயலண்டா பிரச்சனை பண்ணிட்டு ஜெயில் கைதிகன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவங்க ஜெயில் கைதிக தான், பட் வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க. சரியா? ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை யாரையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சிருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி தான். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து நார்மலா அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப வயலண்டா இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. சொன்னபடி கேட்க மாட்டாங்க. சரியா? அப்படி வந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நார்மலா அங்க வேலை செய்யறதுக்கோ டாக்டர் பிராக்டிஸ் பண்றதுக்கோ யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் அந்த ஜோ விட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு அவரே விரும்பி அந்த அது அங்க நான் போறேன் அப்படின்னு வந்து போறாரு. சரியா? போய் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துல என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பேஷண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு வயலண்டா கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தரா குணமாயி போயிட்டே இருக்காங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 பேஷண்ட் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க குணமாயி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நிறைய வந்து இங்க வேலை செய்யறதுக்கு வந்தாங்க. இப்போ இப்ப ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குணமாயி போறவங்க தான் அதிகமா இருக்காங்க. பேஷண்ட் கம்மியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இங்க உள்ள இருக்கிற ஸ்டாஃப் தான் அவங்களோட அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நார்மலான விஷயம் தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா வருவாங்க, சரியாவாங்க, அது போறது தானே விஷயம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்தது அப்படின்னா இங்க அதுதான் வந்து டாக்டர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த ஜோ விட்டலை அவங்களை எப்படி குணப்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி குணப்படுத்தினார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த அவங்கள போய் பார்க்கறதுக்கே பயப்படுற அந்த மாதிரி இருந்ததுல இவர் வந்து அந்த சார்ஜ் எடுத்துக்கிறாரு. போயிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்ப்பாராம். அவர் வந்து அவங்களை எப்படி குணப்படுத்தினாருன்னா அவர் ரூமை விட்டு வெளியிலே வராம சில பிராக்டிஸ் பண்ணது மூலமா மட்டுமே அங்க இருக்கிற அவ்வளவு பேரையும் குணப்படுத்தினாராம். சரியா? சோ அது எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ரூம்குள்ள போயிடுவாரு. ரூம்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி ஒன்னொன்னா எடுத்து யார் என்ன பண்ணாங்க, என்ன குற்றத்துக்காக வந்திருக்காங்க, ஏன் இப்படி மாறினாங்க. சரியா? ஒரு கொலையே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன காரணம் அப்படின்லாம் அந்த கேஸ் ஹிஸ்டரியில இருக்கும். ஏன் கொலை பண்ணாங்க, என்ன காரணத்தினால கொலை பண்ணாங்க, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அவரு டீட்டெயிலா படிப்பாருமா. சரியா? படிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து சொன்ன விஷயங்கள் அதை வந்து அந்த அந்த பழங்குடியினர் யூஸ் பண்ண சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அதைத்தான் வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணார். சரியா? ஸோ ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுவார். சரியா? ஸோ அந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மனநிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சாந்த நிலைக்கு வந்து நார்மலா குணமாயிட்டு போக ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி அப்படி போனவங்க யாரையும் இவர் போய் நேர்ல பார்க்கவே இல்லை. சரியா? ஆனா அவர் குணப்படுத்தி அனுப்பிச்சிட்டார். இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு மிராக்கிளான விஷயம் வந்து அவர் தொடர்ந்து அதை வந்து பண்ணிட்டு இருந்தார். எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 வார்த்தை தான் அந்த மந்திரங்க. சோ அதை வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த 4 மந்திரத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க குணமாயி போயிட்டாங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் சாரி. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அந்த வார்த்தையில ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சரியா? அதாவது முதல்ல வருத்தம், சாரி அப்படின்னா வருத்தம், மன்னிக்கணும், மன்னிச்சிருங்க அப்படின்னு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னா தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் உணர்வுபூர்வமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது ரெண்டாவது வார்த்தை. மூணாவது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நன்றி. சரியா? சோ மன்னிச்சதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வார்த்தை நன்றி. நாலாவது வார்த்தை பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ, நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த 4 வார்த்தை. சரியா? சோ இந்த 4 வார்த்தையை மட்டும்தான் என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து தொடர்ந்து அவர் வந்து மந்திரமா சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க குணமாய் போயிட்டாங்க. ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ட்டு இந்த 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 ஹோப்போனோ பத்தி நான் கேள்விப்படும் போது எனக்கு தான் என் மைண்ட்ல வந்துச்சு, என்னங்க இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இது என்னன்னா உண்மையிலே நடந்த விஷயங்கள். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹவாய் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடந்த விஷயங்கள் தான் வந்து இது உண்மை. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க யூடியூப்ல இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா இவரை பத்தியான நிறைய விஷயம் வரும். இந்த புக் ஜீரோ லிமிட்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே இந்த ஸ்டோரி எல்லாமே வரும். சரிங்களா? நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையா நடந்த விஷயம் தான். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஹவாய் மக்கள் பழங்குடியினர் நம்பி
அது மாதிரி அவங்க அவங்க ஹெல்த் வெல்த் அவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சர் இருந்த அவங்க பொண்ணுக்கும் அதை சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உலகம் ஃபுல்லாக போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 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 லேடியும் இந்த டாக்டர் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் எழுதுனாங்க. ரைட்? ஸோ இதுல நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலா அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதை டீகோட் பண்ணி நமக்கு இருக்கிற கொஞ்சம் டைம்ல இதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வந்து ரைட். ஸோ அந்த ஐ எம் சாரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க முதல்ல நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டுறோம். சரியா? நம்மளை அறியாம நமக்கு எந்த ஒரு தவறான விஷயங்கள் நமக்கு நடக்கவே நடக்காது. சரியா? ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம பண்ற தவறுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வருது. சரியா? ஸோ அப்படி உங்களுக்கு தெரியல புரியல அப்படின்னா கூட அதுக்கு வந்து நீங்க முதல்ல அந்த தவறு என்னோட தான் ஏத்துக்குங்க. சரியா? உணர்வுபூர்வமா அது எதுவா இருந்தாலும் தவறு என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏத்துக்கிட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லணும் அந்த ஃபீலிங்கோட. ரைட்? அது அந்த ஃபீலிங் வந்து கோபமோ குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ. சரியா? ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்னென்ன விளைவுகள் இருந்ததோ அது எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம சரண்டர். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குண்டான இந்த அதை உணர்ந்து அந்த ஃபீலிங்ஸோடவே சரி அதனால வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்டணும். அந்த குற்றம் நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அப்புறம் அதுக்கு வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அவர் அந்த டாக்டர் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் ஹிஸ்டரி படிச்சுட்டு அது வந்து இவரே பண்ண மாதிரி அந்த ஃபீலிங் அவருக்கு வந்துருமா. சரியா? அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாராம் இது இந்த 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 குற்றம் பண்ணதுக்காக இது என்னோட முழுமையா இது என்னோட தவறு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து அந்த மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வந்து அந்த ஃபீலிங்கோட அதை வந்து பண்ணுவாராம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அப்படிதான் அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கறது அப்படிதான் பண்ண போறோம் பண்ணணும். சரியா? ரைட். ஸோ வந்து உணர்வுபூர்வமா அந்த முதல்ல நம்ம என்னன்னா ஐ எம் சாரி அப்படின்னா நீங்க என்ன இது பண்றோம் அதுக்கு வந்து சரண்டர் ஆயிட்டு நீங்க அதை பண்ணிடணும். ரைட்? அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தன்னை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிறேன் அப்படிங்கிற இந்த இதுல மீனிங் என்ன வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற தப்புக்கு நம்மளே நம்ம மன்னிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்திட்ட மன்னிப்பு கேட்கிறோம் இன்னும் டீப்பா மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நபரோ இன்னொருத்தரோ யாரோ இன்வால்வ் ஆகாம இந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை எங்கேயோ ஒரு பக்கம் தான் இருந்து வந்திருக்கும். ரைட்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களையும் மன்னிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதுல அந்த ரெண்டாவது விஷயம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளை மன்னிச்சுக்கிறது மட்டும் இல்லாம நாம சரண்டர் ஆயிட்டு தவறு என்னன்றுதான் அப்படின்னு நம்ம உணர்ந்தா கூட அந்த ஆப்போசிட்ல ஏதோ ஒரு நாம தான் போய் பிரச்சனை பண்ணியிருப்போம் அல்லது அவங்களால பிரச்சனை வந்திருக்கும், அதையும் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த அதுக்கும் வந்து நம்ம மன்னிப்பு அந்த ரெண்டாவது மன்னிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னா நானே தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுங்க, நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காக அந்த மன்னிப்பு கேட்கிற விஷயம் தான் அந்த ரெண்டாவது விஷயம். ரைட்? ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த தவறுக்கு உண்டான மன்னிப்பு நம்மகிட்டே அழிஞ்சிருது, அந்த யாருகிட்ட இருந்து வந்ததோ அங்கேயும் சேர்த்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து அழிச்சிடுறோம் அப்படிங்கிறது தான் அதோட ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது விஷயம் தேங்க்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த நன்றி உணர்வு, இந்த புக்கே அந்த நன்றி உணர்வு பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத ஒண்ணு வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குற்ற உணர்வு எல்லாம் போயிட்டு அந்த தவறெல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நன்றி சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னா பிளஸிங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ வந்து நம்ம அந்த அந்த மன்னிப்பு அப்படிங்கிறத ஓகே. ஸோ அந்த தேங்க்யூ அப்படி நன்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி மன்னிச்சதுக்காக. சரியா? ஸோ வந்து நம்ம மன்னிச்சதுக்காக நமக்கே வந்து நம்ம நன்றி சொல்லிக்கிறோம், பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் எதிரில் இருந்த எதனால அந்த பிரச்சனை வந்தது இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருப்பாரு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை மறந்துட்டாங்க மன்னிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அப்படி அந்த நன்றி அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் அந்த ஜீரோ ஆயிடுது. இந்த ஜீரோ லிமிட்ஸோட இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விளைவுகள் அந்த எதனால அந்த நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உலகமே வந்து பாத்தீங்கன்னா அன்பால தான் இயங்கிட்டு இருக்கு. ஐ லவ் யூ. ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குற்றமெல்லாம் மறந்துட்டு இப்போ நான் உன்னை நேசிக்கிறேன். சரியா? இப்போ நீங்களே ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உணர்ந்துட்டீங்க, இந்த 3 விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை நேசிக்கிறீங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து இன்னொருத்தனால அந்த பிரச்சனை வந்திருக்கு, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா நீங்க அதெல்லாம் மறந்துட்டீங்க, உங்களை நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தேங்க்யூ. ரைட்? ஸோ அப்படி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா
அந்த குற்றமெல்லாம் அழிஞ்சிட்டு நாம் அதுக்கு சரண்டர் ஆயிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேங்க்ஸ் சொல்றோம், அதுக்கு வந்து அந்த நன்றி உணர்வும் காமிக்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தவறுகள் மறைஞ்சு நம்ம பிளெஸிங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இதோட மந்திரம் இது. சரியா? ஸோ அவங்க வார்த்தையில அந்த போன போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ்ல அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜில் நமக்கு சௌரியமா நாமளும் அதை மாற்றி கூட நம்ம இது பண்ண முடியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இப்படி இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க, அதை அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறனால நாமளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். ரைட்? ஸோ நம்ம கம்யூனிட்டி இல்லாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரேயரா வச்சுட்டு போறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண போறோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு விஷயமே வந்து இதை வந்து எவ்வளவு தடவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் 108 தடவை சொல்லணும்னு சொல்றாங்க. 108 தடவை அதை சொன்னோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 1 மணி நேரம்லாம் பத்தாது. சரியா? ஸோ வந்து நம்ம அந்த 5 மினிட்ஸ் மட்டும் எப்படி அப்படிங்கிறது வந்து பண்ண போறோம். ஸோ இதோட ஆடியோ எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணும், நான் அதை ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ லிமிட்ஸ். சரியா? இந்த ஜீரோ லிமிட் அப்படின்னு வந்து போடுங்க, அல்லது ஜீரோ அப்படின்னு போடுங்க, எல்லாம் ஜீரோன்னு நம்பரை வந்து போட்டுட்டு தம்ஸ் அப் கொடுங்க. சரியா? அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரேயரும் வந்து உங்களுக்கு அதை அனுப்பிச்சு வைக்கிறோம் நாங்க. ரைட்? ஸோ நீங்க அதையும் ஒரு 2 days வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த 108 தடவை அதை வந்து நீங்க பண்ணி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து உண்மையிலேயே நமக்கு பிராக்டிக்கலா நமக்கு நடக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதை கிளீன் பண்றது, எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணலாம்னு முடிவு பண்றீங்க. ரைட்? ஃபேமிலியோட ஒரு சினிமாவுக்கு போகலான்னு டிசைட் பண்ணுங்க. அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன குட் பேட் அக்லி, அந்த படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டீங்க. சாயந்தரம் வந்து 5 மணி ஷோ. ஸோ வீட்டுல இருந்து கார்ல வந்து எல்லாம் ஃபேமிலியோட கிளம்புறீங்க. ரைட்? ஸோ அப்படி கிளம்பி போகலாம் அப்படின்னு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் ஜாம். சரியா? ஸோ ஒரு மணி நேரத்துக்கு வந்து டிராபிக் ஜாம் கிளியரா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. ரைட்? ஸோ வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கும்? உடனே வந்து நம்ம படம் போய் அந்த டைமுக்கு வந்து பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பார்த்தாகணும், அதெல்லாம் பண்ண முடியாது. உடனே ஒரு டென்ஷன் வரும், உடனே ஒரு 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 எரிச்சல் வரும். சரியா? உடனே வந்து அங்கதான் வந்து என்ன பண்ணுவோம்னா குறை சொல்ல ஆரம்பிப்போம். ரைட்? ஏன் வந்து நாம போகும்போது மட்டும் இப்படி ஒரு டிராபிக் இருக்கு? சரியா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தா இங்க என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் அங்க சேர முடியாத அளவுக்கு இந்த டிராபிக் ஜாம் இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம லைஃப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கும் நம்ம கனவுல அடையிறதுக்கு உண்டான இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு டிராபிக் ஜாம் இருக்கு. இந்த டிராபிக் ஜாம் அப்படிங்கிறது பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் வந்து அப்படி இருக்கு இடையில. ரைட்? ஸோ வந்து இந்த ஹோபோனோபோனோ டெக்னிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் ஜாமை கிளியர் பண்றது தான். சரியா? இந்த டிராபிக் ஜாமை கிளியர் பண்ணிட்டு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு வேகமா போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது அதோட விஷயம். ரைட்? ஸோ இந்த ஹோபோனோபோனோ மந்திரம் நம்ம சொல்றது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 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 கனவு டெஸ்டினேஷனுக்கும் நம்ம இப்ப இருக்கிற இடத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தூக்கி வெளியில போடுறது தான். சரியா? ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். ஸோ அதை வந்து தூக்கி வெளியில போட்டுட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இந்த டிராபிக் இல்லாம அழகா வந்து போய் சேர்ந்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம பண்ண போறோம். ரைட்? அது தொடர்ந்து தொடர்ந்து பண்ண போறோம். நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் அதை வந்து நம்ம பண்ண போறோம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுல அப்புறம் போன செஷன் அட்டன் பண்ணவங்க 2 செஷன் அட்டன் பண்ணவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்க இது அட்டன் பண்ணிக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் நடந்ததா, நீங்க மட்டும் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஏதாச்சும் நடந்ததா, அதை ப்ராக்டிஸ் பண்றதுனால ஏதாச்சும் நடக்குதா உண்மையிலேயே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கும். அதுல சில பேர் வந்து நான் ஷேர் பண்ணது போன செஷன்ல நடந்தது, இந்த கரண்ட்ல நடந்த செஷன்ல ஷேர் பண்ணது, அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இப்ப வந்து சில பேர் வந்து நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உண்மையிலேயே அந்த பெனிஃபிட் இருக்கா, நம்ம நடக்குதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணதுல வந்து என்ன பெனிஃபிட் நடந்தது, அப்புறம் இந்த செஷன் அட்டன் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைச்சது. சரியா? ஸோ வந்து இந்த ப்ராக்டிஸ்ல என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு ஷேரிங் வந்து பார்க்க போறோம். இதுல புதுசா நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க அதை ஷேர் பண்ண விருப்பப்பட்டாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களை இன்வைட் பண்றோம். ஸோ நம்ம இது போன செஷன் 2 செஷன்ல வந்து யாராச்சும் அட்டன் பண்ணிட்டு இதை பத்தி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்களை வந்து நாங்க இப்போ இன்வைட் பண்ண போறோம். ரைட்? ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட்ராமன் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா
அந்த மைக் வந்து இது பண்ணிட்டு சொல்லலாம். ஒவ்வொருத்தரா வந்து நாங்க இன்வைட் பண்றோம். ஸோ முதல்ல வந்து நான் வெங்கட்ராமன் வராரு, வெங்கட்ராமன் இன்வைட் பண்றேன். இதுல வந்து 2 மினிட்ஸ் மட்டும் இது பண்ணிக்கலாம். அடுத்து சவிதா கண்ணன் இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து சவிதா கண்ணன் வந்து நாங்க இன்வைட் பண்ணலாம். ஸோ மிஸ்ஸஸ் சவிதா கண்ணன், நீங்க வந்து உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். எல்லாருக்கும் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த நன்றி உணர்வு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நன்றி உணர்வு நான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். ஆனா எப்பயுமே ஃபாலோ பண்றேனா அப்படின்னா அது கேள்விக்குறியாதான் இருந்துச்சு. சோ இந்த செஷன் அட்டன் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது நம்ம நன்றி உணர்வாவே நாம மாறிடணும் அப்படிங்கறது நான் உணர்ந்தேன். குறிப்பா சொல்லணும்னாங்க சார், ஃபர்ஸ்ட் தடவை நான் இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது என் பாப்பா அது வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் தொலைஞ்சு போச்சு. நாங்க பீரோலயே தான் வச்சிருந்தோம். எல்லாம் அவளுக்குன்ட்டு ஒரு ஃபைல் கொடுத்திருந்தோம். எல்லாமே தேடி பார்த்துட்டோம், கிடைக்கல. அவளுக்கு டிசிஎஸ்க்கு வந்து அந்த வாரத்துல நாங்க வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு அந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஆனா நாங்க பீரோ ஃபுல்லா தேடி, வீடு ஃபுல்லா தேடி கிடைக்கவே இல்லை. அப்புறம் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணி, தட்கல் அப்ளை பண்ணி ஏதோ வாங்கி செஞ்சு கொடுத்துட்டோம். ஆனா இந்த தேங்க்ஸ் நன்றி உணர்வு இந்த பயிற்சி பண்ண 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 அதே மாதிரிதான் அவளோட டைப்ரைட்டிங் அந்த ஒரு தமிழ் டைப்ரைட்டிங் அந்த ஒரு இதுவும் தொலைஞ்சு போச்சு. சோ நானும் திட்டினேன், என்னடா கண்ணே இப்படி வந்து பொறுப்பு இல்லாம இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் அது எங்கெங்க தேடியும் கிடைக்கல. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் நவீன் ஏதோ எடுக்க போகும்போது அந்த 2மே ஒரே இடத்துல இருந்தது, எடுத்து கொடுத்தான். சோ அந்த அப்பதான் அந்த நன்றி உணர்வோட அந்த ஒரு இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். இந்த வாட்டருக்கு நன்றி. இந்த நம்ம சமைக்கிற அந்த நம்ம சமைக்க போகும்போதே அந்த அந்த அடுப்புக்கும் அந்த அக்னிக்கும் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இது பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, நிஜமாங்க சார், நான் இது கவனிச்ச விஷயம். சாதாரணமா வர கேஸ் கிட்டத்தட்ட இந்த மாசம் எல்லாம் 15 நாள் எக்ஸ்ட்ராவா வந்துச்சு. கரண்ட் பில்லும் அதேதான். 2500 ரூபாய் 3000 ரூபாய் வர்றது அப்படியே 1000 ருபீஸ் குறைஞ்சிருந்தது. சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் இப்போ அது ஒவ்வொன்றும் கவனிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த செஷன் அட்டன் பண்றதுக்கும் எனக்கு நடந்த இந்த நிறைய விஷயங்களுக்கும். இன்னொன்னு போனவும் ரொம்ப சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். சோ அடுத்த தடவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபீல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கேஸ்ல மிச்சமாகுது, அது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க, உணர்ந்திருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது உணர்வீங்க சரியா, ஒரு ஸ்டேஜில் உணரும் போது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். வெங்கட்ராமன் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். உற்சாகமான காலை வணக்கம் சார். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்டிஸ் பண்றதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப வருஷமா எங்களுக்கு ஜுவல்லரி பிசினஸ் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பினான்சியல கொஞ்சம் லாஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது என்னமோ காரணம், அடிக்கடி அந்த ஜுவல்லரி பிசினஸ் திரும்ப நம்ம ரீபில் புதுசா திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோடவே இன்னொரு வியாபாரியும் வந்துட்டே இருப்பார், பிசினஸ் மேனு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, நீங்க ரொம்ப வருஷமா இந்த பிசினஸ் பண்ணல, என்ன காரணம் அப்படின்னு அவரே கேட்டாரு. கேட்டுட்டு ஆனா இந்த மாதிரி பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க வந்து என்னன்னு சொல்லுங்க, ஆர்டர் எல்லாம் நீங்க எடுத்துட்டு கொடுங்க, நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. கடந்த 2 மாசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அவருக்கு வர கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை போன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாரு, ஆனா உங்க பிசினஸ நீங்க ரெடியா வரணும், நானும் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன வருமான லாபம் வருதோ அதுல 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சோ
ஓகே, நல்ல விஷயமா இருக்கு, நான் ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச விஷயத்த நீங்க ஆரம்பிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு பண்ண வச்சோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 மாசம் என்ன எனக்கு வருமானம் வருமோ அதை வந்து இன்னைக்கு எனக்கு அனுப்புறேன் அப்படின்னு இருக்காரு. சோ இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. உங்களுக்கு புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புது வருமானம் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இந்த ஸ்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். உண்மைதான். சூப்பர், எக்ஸலன்ட் ராஜா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ அடுத்தது தேனியிலிருந்து குணசேகரன். எல்லோருக்கும் இனிய உற்சாகமான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆனா இந்த மார்னிங் அப்படியே ஒரு இதாகட்டும் குணசேகரன். நன்றி சார். நான் இந்த மார்னிங் மார்வலை பார்த்ததுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்தது. மெயினா பாத்தீங்கன்னா சாரு சொல்லும் பொழுது செந்தில் சார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலால எடுக்கக்கூடிய பொருளை வந்து கையால எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னாரு. எனக்கு அன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு சின்ன சின்ன பொருளை கூட காலால தான் எடுப்பேன். காலால தள்ளி விடுவேன், இல்லைன்னா காலால எடுப்பேன். ஆனா அவர் சார் சொன்ன மார்னிங் மார்வல் ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த காலால எந்த பொருளும் எடுக்கக்கூடாது, கையால எடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் செப்பலை தவிர மற்ற எந்த பொருளையும் நான் காலால எடுத்தது இல்லைங்க. நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா தோட்டத்துல வேலை பார்க்கும்போது கூட அந்த இந்த கடப்பாறை கம்பியை வந்து காலால் அப்படியே நகட்டி அப்படியே தூக்கி விடுவேன், இல்லைன்னா இங்கே நகட்டி விடுவேன். அதை கூட நான் குனிஞ்சு எடுத்து தான் நான் வந்து அந்த கம்பி எடுத்து வேலை பார்த்தீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு விஷயமும் நான் காலால எடுக்க போகும்பொழுது கூட அந்த ப்ரோக்ராம் நிகழ்வை பார்த்துட்டு நான் என்ன பொருளையும் கையால தாங்க எடுக்கிறேன் இது வரைக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்தது. இப்படி எல்லாமே நம்ம அந்த காலால எடுக்கிறத கையால் எடுக்கும்போது குனிஞ்சு வளைஞ்சு எடுக்கும் பொழுது உடற்பயிற்சியும் வருது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சாருக்கு நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா நான் 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். எப்பயுமே எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு அறிகுறியா 8 மணிக்கு தான் கிளம்பி ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் பார்ப்பேன். பார்க்காம 6 மணி வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு வருவேன். இந்த மார்னிங் ப்ரோக்ராம் பார்த்ததுனால 5 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய நேரம் கிடைக்குது. 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டிய வேலையை காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா 5 மணிக்கு எந்திரிச்சு வேகமா ரெடி ஆகி இது பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 1 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குது. எனக்கு 6 மணி முடிக்க வேண்டிய வேலையை பகல் 1 மணிக்கே முடிஞ்சிட்டு 1 மணில இருந்து பாத்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் ஃப்ரீ டைமா கிடைச்சிருது. இப்ப நமக்கு நேரம் அதிகமா கிடைக்குது. இந்த 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பண்ணும் பொழுது நேரம் அதிகமா கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சோம்னா நம்ம வந்து என்னைக்கு அழகா இருப்போம். ஆனா 5 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க ஆரோக்கியத்தோட அழகா இருப்போம். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சு அவர் பாருங்க எவ்வளவு ஏற்கனவே அவர் அழகு. இப்ப இந்த ப்ரோக்ராம் பண்றதுல இருந்து ரொம்ப அழகாகி இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே காவேரி சார் வந்து என்ன செய்வாருன்னா 4:45 போன் அடிப்பாரு. அப்ப போன் அடிக்கணும்னு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்றேன் போன் அடிச்சா போனை வந்து சைலண்ட்ல போட்டு நான் திரும்ப தூங்கிடுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஐயோ அவர் அடிச்சுட்டாரே அவருக்காண்டி எடுத்து அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் காவேரி சாருடைய வற்புறுத்தலின் பேரு தான் இந்த ப்ரோக்ராமே அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ஏரியாமையும் அவர் கூப்பிடுறதே கிடையாது. நானே 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் 5 மணிக்கு நான் ஒரு நாளைக்கு எந்திரிக்கல அப்படின்னா கூட எங்க வீட்டுல வந்து அட்வான்ஸ் எந்திரிச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க இன்னும் மணி 5 ஆச்சு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வழியா நம்மளுக்கு வந்து 5 மணி ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சது. அடுத்து பாத்தீங்கன்னா நன்றி வந்து நம்ம நம்மளுக்கும் நன்றி சொல்லிக்கலாம், அடுத்தவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கலாம். எந்த ஒரு செயலுக்கும் நான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் போட போனேன். காலைல அதிகாலையில ஒரு பெட்ரோல் போட்டேன். பட் போட்டா அவங்க போன் பை கூகுள் பே ஒர்க் ஆகல. அவங்க பெட்ரோல் பல்க்ல பைசா தான் வேணுங்கிறாங்க. என்கிட்ட பைசாவும் இல்லை. பட் அப்ப அந்த பையன்கிட்ட பார்த்து பரவாயில்லப்பா தம்பி இந்த பெட்ரோல் போட்டதுக்கு நன்றி, ஆனா என்கிட்ட பைசா இல்லையப்பா என்னப்பா செய்யறது அப்படின்னு நான் வீட்டுக்கு போய் தான் எடுத்து வரணும் அப்படின்னேன். உங்களுக்கு போன் பே ஒர்க் ஆகலைன்னு. சரிப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த பையன் சொன்னா பரவாயில்லண்ணே நீங்க வந்து என்னுடைய போனுக்கு வந்து என் நம்பர் சொல்றேன், என் நம்பருக்கு அனுப்பி விடுங்க, நான் வந்து அப்புறம் இது அடுத்த பையன் வரும்போது மாத்தி விட்டுறேன் அப்படின்னா. அப்ப வந்து அந்த பெட்ரோல் போட்டதுக்கு நன்றின்னு சொன்ன விஷயத்துக்காண்டி நம்ம பணமே இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சிச்சு. அவன் நம்பர் போன் பே ஒர்க் ஆகல, என்கிட்ட பணம் இல்லை. பட் அவன் வந்து அவனுடைய நம்பரை சொல்லி அதுல பண்ணி ஏத்தக்கூடாது. பட் அந்த நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான். அதனால நன்றி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். எக்ஸலன்ட். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க.
தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி குணசேகரன். ஸோ வந்து நன்றி சார். ஓகே. ஸோ அடுத்தது வந்து லைன் அப்ல இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களோட ஷேரிங்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, அது வந்து இந்த டைம் ஆயிட்டதுனால போயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னும் 2-3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஹேண்ட் ரைஸ் ஆகலை. திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா நீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கு. எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது பர்சனலாகவும் அந்த லிங்க் கொடுத்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இங்கே வந்து பேசுறதுக்கு கூச்சப்படுறதுக்காகவும் அல்லது வந்து இது எப்படி இங்கே உள்ள வர்றதுன்னு தெரியல அப்படிங்கனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் அதுக்கு வந்து தயங்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. எங்களை ஷேர் பண்ணும்போது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணை வந்து காலேஜ் கூட்டிட்டு போறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம். சரியா? ஸோ வந்து அவங்க ஃபாதர் வந்து சொல்றாரு, நான் கோயம்புத்தூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து போறாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல போய் காலேஜில் வந்து நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்லை பொண்ணு சொல்றாங்க, இல்லை எக்ஸாம் இருக்கு, டைம் இருக்கு, நான் முன்னாடியே கிளம்பி போயிடுறேன் பஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லை நான் கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கேன், போற வரையும் நான் அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்படி கிளம்பும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து லேட் ஆயிருது. சரியா? ஸோ லேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் தான் முதல்ல போறேன்னு சொன்னேன்ல, நீங்க இப்ப லேட் பண்ணி கார்ல தாமா போறோம், சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன், என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த செஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோபோனோபோனோ தான் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்பதான் அவருக்கு தோணுது. எப்பவுமே நமக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை வரும்போது தானே கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அப்ளை பண்ணலாம்னு தோணும். அவர் வந்து உடனே அப்ளை பண்றாரு. சரியா? ஸோ வந்து பொண்ணுகிட்ட வாய்விட்டே சொல்றாரு, சாரிம்மா என்னோட தப்பு தான், நீ பாட்டுக்கு பஸ்ல முதல்ல கிளம்பி போயிருந்து நீ போயிருந்திருக்கலாம், நான் தான் உன்னை கார்ல வந்து கூட்டிட்டு வந்து இப்ப லேட் பண்ணிட்டேன், பரவாயில்ல, நம்ம அவர் என்னன்னு சொல்றாருன்னா இதை ட்ரை பண்றாரு. சரியா? ஸோ வந்து தப்பு என்னோடது தான். சரியா? தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. சரியா? ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இதை வந்து வரிசையா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹோப்போனோ இதை வந்து திரும்ப அதை ரியலைஸ் பண்ணி சொல்ல அந்த 4 வார்த்தையும் சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சைரன் அடிச்சுட்டே வருது. சரியா? இந்த ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரும் வழி விட்டாகும் இல்லையா? ஸோ அப்படியே எல்லாம் கொஞ்சம் மாதிரி ஓரமா ஒதுங்குறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஆம்புலன்ஸை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்து போறாரு. அந்த பொண்ணு வந்து கரெக்ட் டைமுக்கு அந்த காலேஜுக்கு போய் சேர்ந்துருச்சு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோப்போனோபோனோ அப்படிங்கிறது வந்து நீங்க உணர்ந்து, சரியா, அதை உணர்வு பூர்வமா அதை செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இது கட்டாயம் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம எதுக்காக வந்து இதை ஹோப்போனோபோனோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மணி அட்ராக்ஷன், இந்த பணம், சரியா, அந்த பணம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மணி அப்படிங்கறத நினைச்சிட்டு அந்த மணிக்காக தான் வந்து பண்ண போறோம். ஸோ அந்த பணத்தை பத்தி இது வரைக்கும் நாம தவறா என்ன சொல்லி இருந்தாலும், தவறான எண்ணங்கள் என்ன இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல அதை அழிக்க போறோம். சரியா? ஸோ வந்து ஐ எம் சாரி அப்படின்ட்டு அடுத்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை பத்தி நம்ம வேற யாராச்சும் குறை சொல்லியிருந்தாலும், நாமளே ஏதாச்சும் குறை சொல்லிட்டு இருந்தாலும், மற்றவங்களை பத்தி புறமப்பட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தாலும் அதையும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாமளே வந்து என்ன பண்ண போறோம்னா மன்னிச்சுக்க போறோம், பிரபஞ்சத்திட்ட மன்னிப்பு கேட்க போறோம். அப்படி யாரையாச்சும் அப்படி திட்டி இருந்தோம், யாரையாச்சும் சொல்லியிருந்தாலும் அவங்க கிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த அவங்க கிட்ட இருந்து அந்த மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ண போறோம். அதெல்லாம் நியூட்ரல் பண்ண போறோம் அந்த 2 இதுன்னு சொல்லும் போது. ஸோ 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படிங்கும்போது அப்படி மன்னிச்சதுக்காக வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறோம். உணர்வுபூர்வமா அந்த நன்றி சொல்றோம். ஸோ நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்காக ஒரு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அப்புறம் இன்னொருத்தர் யாரை நம்ம இது பண்ணமோ அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ லவ் யூ.
சரியா? ஸோ அதுக்காக வந்து நம்ம அவங்கள அந்த அன்பு செலுத்துறோம். நாமளே அப்படி மன்னிச்சுட்டு இதெல்லாம் வந்து நம்ம பணத்தை பத்தியான தவறான எண்ணங்கள் வச்சுட்டு இருந்ததுக்காக நம்மளை மன்னிச்சுட்டு இப்ப வந்து நம்ம பணத்தை நேசிக்கிறோம், நம்மளை நேசிக்கிறோம், பிரபஞ்சத்தை நேசிக்கிறோம். சரியா? ஸோ அப்படி யார் யாரை திட்டணுமோ அவங்களே வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறோம். சரியா? இதுதான் இந்த பேசிக் அந்த இது. ஸோ வந்து நாளானில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேயர் 2 பிரேயருமே வந்து ஆட் ஆகும். ஸோ இது என்னன்னா நீங்க உணர்வு பூர்வமா அதை ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணி பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த இம்மீடியட்டா அதுக்கு ரிசல்ட் கூட வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கே கூட சில விஷயங்கள் மாறுறதை வந்து உங்களால உணர முடியும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம இந்த பிரேயர்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து மெயின் இங்கே வந்து போக போறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன் இதோட முடியுது. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செஷன் இருக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக், அதுக்கப்புறம் அவங்க அந்த லிங்க் வரும். நீங்க அந்த லிங்க் யாருக்கு வருதோ அவங்க மட்டும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நாளை வந்து மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.